ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதோ உங்கள் முன்னால் தலைவர் அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக தந்து உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார். அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அவரை வருக 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 என வரவேற்கிறோம். தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா அவர்களே, மாநில உறுப்பினர் சேர்க்கை அணி செயலாளர் விஜயலட்சுமி அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, கழக பொருளாளர் திரு பி வெங்கட்ராமன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களே, சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய கட்சியின் குடும்பம், நம்மளுடைய முன்னோடி தாய் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய வணக்கம். தோழர்களே, கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் அவர்கள் நம்ம நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும். இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஆம். என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய விஜய் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அவையினுடைய பெயர் ராமச்சந்திரா. 1972 எந்த தீய சக்தியை எதிர்த்து, எந்த ஊழலை எதிர்த்து, எந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாரோ திரு ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய பெயரிலிருந்து நம்மளுடைய முதல் பொதுக்குழு உதயமாகி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு வரலாறு, என்ன ஒரு வரலாற்று இணைப்பு. என்ன விமர்சனம் ஒர்க் அவுட் பண்றாங்க. கட்சியுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவிற்கு இந்த 2 மாதங்களில் தலைவர் அவர்களுடைய மேற்பார்வையில், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மாநில நிர்வாகிகளுடைய பார்வையில் சுமார் 2,75,000 பொறுப்பாளர்களை நியமித்து, ஒவ்வொரு நியமமும் தலைவருடைய அனுமதியுடன் நியமித்து, 70,000 பூத் கமிட்டியில் 50,000 பூத் கமிட்டியுடைய வெரிஃபிகேஷனை முடித்து, ஒவ்வொரு நொடியும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பில் தலைவர்களுடைய பங்கெடுப்பு அபரிமிதமானது. உட்கட்டமைப்போடு நாம் தேர்தல் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஹோம் இல்ல, உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். உங்களுடைய 70 வருஷ அரசியல், உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, 40 வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு, இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு, நிறைய காசு வச்சிருக்கார், இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக
பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். கட்சியுடைய ஒட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடை நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு 70 வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள், நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி. தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி செட் பண்றது, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா? இதுதான் மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல. ஆனா இங்க எப்படி செய்யறாங்கன்னா, அதாவது போன 2ஆம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார். ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஏன் வந்தாரு? எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு. இளைஞர்களோட செல்வாக்கு, பெண்களோட செல்வாக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு. அவருடைய பதிவு பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாரு. மக்களை அவரு முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே நமக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோட சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபியிலேருந்து வந்தவர், முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்றேன்னா, பிகேவை பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல. 70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜிஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுத்தி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும்,
நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாருன்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில உட்கார்ந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபியில. யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 17 மணி நேரம் ஒரு நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ, அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். இங்க ஜனநாயகமே இல்லை. சோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவா மாத்தினாரு. ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார். தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் இறந்தாங்க. 70 பேர் இறக்கும் பொழுது நீங்கள் அங்க போகல. ஏன் போல? எதுக்கு போல? கள்ளக்குறிச்சியில் இறந்த உடனே ஐஏஎஸ் மாத்துறாங்க, ஐபிஎஸ் மாத்துறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா வந்து நிக்கிறாரு, எனக்கு ஏன்டா கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிற வீடு கட்டுறேன்னு. அப்ப இவ்வளவு பெரிய கலாச்சாரம் காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒன்னும் தெரியாதா? அங்க இருக்க எம்எல்ஏக்கு ஒன்னும் தெரியாதா? கவுன்சிலருக்கு ஒன்னும் தெரியாதா? ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும் சஸ்பெண்ட். என்ன ஒரு அரசியல்? விசாரணை கமிஷன் என்னாச்சு? 70 பேர் இறந்தாங்க, என்னாச்சு? எல்லாம் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். தமிழக மக்கள் மறந்துடுவாங்க.
நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும். அப்புறம் சொல்ற மாதிரி டக்குன்னு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்குவாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க. தமிழ் மேல ஏதாவது நேசிக்கிறாங்களாம், பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடீஸ்வரன் கேட்டா பேரை வந்து கோடீஸ்வரன் பேர் வச்சிருங்க, கோடீஸ்வரன் எல்லாம் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க. பட்ஜெட் வந்து சிறந்து விளங்கிருச்சு. 5 லட்சம் கோடி லோனு, எல்லா லோனையும் மறைச்சாச்சு, ஆனா வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பொய் மீடியா செட்டிங்ஸ், அப்புறம் யூடியூப்ல ஒரு 20 பேர் செட்டிங்ஸ், எங்க பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டும்தான் தெரியும். இல்லை நடுவில் நம்ம அண்ணாமலை வந்து திடீர்னு டைவர்ட் பண்ணி விடுவார் நம்மளை திட்டின உடனே. ஆனா இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னப்பா நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்குலாம் ஆளே கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் எப்படி அடக்கிறது? இவரு மக்கள் பயணத்தில் வரும் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும். இதை தான் பயப்படுறோம். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒன்றிய கட்சி, எல்லா கட்சி எதிரி. நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி, சிங்கிளா மெஜாரிட்டியோட எங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள் தரவுகள் பாத்தீங்கன்னா, இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஃபேவரா வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா, கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக. எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்றேன். நமக்கு வந்து பார்த்தா தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டா அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனா கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லயே இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில். ஆனா மோடி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ள கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. நான் சத்தியமா பார்த்தது இல்லை, மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, மக்கள் வந்து ஏத்துக்கல, அதனால வந்து அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது. ஏன்னா முதல் நாளே முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும். இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்ப அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க, அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க. ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால்தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம். முசோலினி, ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனாலதான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த 13 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 70,000 பூத் மெம்பர்ஸ் நீங்க தான். இந்த வேர்கள் தான் நம்மளை வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் அவர்களை உட்கார வைக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம வந்து மனசு வச்சுக்கணும். கடுமையா, கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க, மிரட்டுவாங்க, போராட்டம் நடத்தின அலோ பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி இவங்க சொல்றாங்களே, இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர்ட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்? இதுவா போராட்டம்? என்ன போராட்டம் தமிழகம் கண்டது? முதலில் சட்ட சீர்திருத்தத்தை, அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு வந்த அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது, சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு, அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம் மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு.
நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்கள் நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்குன்னா பிசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு அதுல அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி. அவர் ஒரு பண்ணையாரு. 10 மணி நேரம் மீட்டிங் போகுது. மீடியால பேசுறது பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு. 10 மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. டேய் அறிவு கட்டவங்களே, அவங்க என்ன கேட்கிறாங்க? தொழிற்சங்கம் உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? தமிழகத்தில் 53% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேவைத்துறை, 34% உற்பத்தி துறை, 13% வேளாண்மை துறை. 3 துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா? புதுசா பாண்டட் லேபர் சிஸ்டத்துல வந்து 3000 8000 சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தோடைய உரிமை தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும். தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன், இனி நாம் தொழிற்சங்கத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவோம். உங்களுடைய பெயருக்காக, நம்மளுடைய கட்சிக்காக தொழிற்சங்கத்தை மிகப்பெரிய உருவாக்குவோம். அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில். நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ணன் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்க முஸ்லிம்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில். ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்கெல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். யார் பண்றது? தமிழக அரசு. அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லிம் தோழர்களை வெளியே அமைச்சிருவோம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு முரண்! இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம்? நம்ம இந்த முரண்களை நம்ம கேள்வி எழுப்பணும். தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லிம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும். நம்ம இப்தார் விருது நடத்துறோம், தலைவர் வந்துட்டார், உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சுலாம் திட்டுவாங்கன்னு. திட்டுனா தைரியமா திட்டுங்க, அதெல்லாம் பின்னாடி வந்து திட்டுறது 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே ஒருத்தர் திட்டு, ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும் போதுதான் திட்டிட்டு இருக்காங்க. அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இப்தார் விருந்துல ஒரு நாள் 4 மணிலிருந்து நம்மளுடைய முஸ்லிம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் வந்து அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் பங்கெடுத்துக்குன்னு வரும் பொழுது அடுத்து முடிஞ்சான விமர்சனம், இது ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு திமுக என்ன பயம்? நாங்க பாட்டிக்கு ஒரு விருது முடிச்சுட்டு நாங்க பாட்டிக்கு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா 1999 திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணிய பங்கெடுத்தார். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும். இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது 1999 to 2004. அதுல பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே. நாங்க பேசலாமா உங்க அரசியல? அதுல அன்னைக்கு 2001 காலகட்டங்களில் முஸ்லிம் தோழர்கள் கோத்ரால வந்து மிகப்பெரிய இழப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க ரிசைன் பண்ணல? முஸ்லிம் தோழர்கள் 2000 பேர் இறந்துட்டாங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே வரோம். ஏன் கேட்கல? ஏன் வெளியே வரல? ஏன்னா 10 அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங், டெய்லி மணி, கரப்ஷன்,
பணம், அதிகாரம், இந்த முஸ்லிமுடைய தோழமை, கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம். கபட நாடகம், நாடகத்தோடைய கட்டமைப்பு. எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக 234 தொகுதியிலும் இன்னைக்கு நோன்பு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம். எங்களுடன் பிரிவு கிடையாது, மதத்தின் பால் பிரிவு கிடையாது, ஜாதியின் பால் பிரிவு கிடையாது, பாலின பால் பிரிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தலைவருடைய குறிக்கோள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே, இங்க ஆதவ அர்ஜுனாவும் சரி, அர்ஜுனாவும் ஆனந்தனும் சரி, எல்லோரும் ஒரே குரல் தான், ஒரே பார்வை தான். நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு. அதிகாரம்லாம் கிடையாது. என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வேலையை நாம் இணைப்பின் மூலம் உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கும். இதுதான் அண்ணா வலியுறுத்தினார். அண்ணா அப்படிதான் ஜெயிச்சார். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நாங்கள் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் கூட்டணிலாம் பேசிக்க வேணாம். மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம். அதுதான் இப்ப இல்ல. அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது. உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க? அவங்க மேல, அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த 12 மாதங்கள் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய மக்களுக்காக, இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கான வலிமை இருக்கு. இங்க சொல்லுவாங்களே, இப்ப அண்ணா வந்து சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அண்ணன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அண்ணா 1949 உருவாக்கினார். சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டும், பண்ணையார்களை தூக்கி எறியணும். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானவங்களை இன்னைக்கு எல்லாம் பண்ணையார மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட. ஆனா வந்தவன அந்த அமைச்சர், திருவண்ணாமலைக்கு அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சோ விமர்சனம் நம்ம மீது, தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையிலிருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில், 1980 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும். கண்ணாமனான்னு பேசுவாங்க. ஆனா அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போய் போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க. பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியா ஜெயிச்சு காமிச்சாங்க. தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. சோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைமை, புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும். இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து, எப்படி 77 ஒரு மாற்றங்கள் 48% 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ, அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும், நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி, அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாக போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்க போகிறோம்.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.